ஐடியா ஒண்ணு இருக்குது. அதாவது வந்துட்டு இந்த பிரஜின சேவ் பண்ணி கெமிய மாட்டி விட்டது இன்னைக்கு எவிக்ஷன்ல. அத பத்தி நம்ம பேசணும். கெமியோட எவிக்ஷன் சரியா? அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பிரஜின் என்பவர் இப்போ ஒரு கன்டென்ட் மெட்டீரியலா மாறியிருக்காரு. பேப்பர் ரவுடியா இருக்கிற பிரஜின்னு இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறாரு? இன்னுமே பேப்பர் ரவுடியா இருக்க போறாரா? இல்ல இவர சுத்தி ஒரு 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 வியூவர்ஷிப் இருக்குல்ல இப்போ. இந்த மாரி பண்ணவர இன்னைக்கு விஜய் சேதுபதி வச்சு சனிக்கிழமை செஞ்சிருக்கிறாரு. திரும்ப உள்ள போய் விட்டா இந்த ஒரு வாரம் என்ன பண்ண போறாரு? இன்னொன்னு எஃப்ஜே செம்ம காண்டுல இருக்கிறாரு இந்த பிரஜின் மேல. எஃப்ஜேக்கும் பிரஜினுக்கும் நடுவுல ஒரு வேளை ஏதாவது முட்டிக்குமா? ஏதாவது கை கலப்பு ரேஞ்சுக்கு ஏன்னா வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகி இப்படியே தொடையில தட்டிக்கிட்டு அவர் கத்திட்டு இருந்தாரு பிரஜின். எஃப்ஜே ஐம் சாரி. பிரஜின் வந்து இந்த மாதிரிலாம் பால் ஊத்திருவேன்ற மாதிரி மேட்டர்லாம் பேசுறதை வச்சு அட்ரஸ் பண்ணி விஜய் சொல்லும்போது ரொம்ப கோவமாயி வாயில ஏதோ சொன்னார் நினைக்கிற வார்த்தை கூட இன்னும் பண்ணிட்டு அதை வந்து கேமரா கட் பண்ணிட்டாங்க. இவர் ரொம்ப துடிக்கிறார் சார் இங்க ஒருத்தர்னு சொல்லி பார்வதி தூண்டி விட போகும்போது அதெல்லாம் அந்த ஒரு சுச்சுவேஷன் அங்கே அரைஸ் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே வெர்சஸ் பிரஜின் எப்படி போகணும் வச்சு பார்க்கறதுக்காக இவனுக்கு வந்து பிரஜின் ஒரு கண்டென்ட் மெட்டீரியலா இப்போத்துக்கு ஒரு கோவம் ஏன்னா இவங்க தான் அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. அது வந்து பார்வதியா இருக்கட்டும், கமருத்தீனா இருக்கட்டும், இல்ல வந்து கமருதீன் லிஸ்ட்ல போயிட்டாரு இப்போ. பார்வதி, எஃப்ஜே, சாண்ட்ரா, அப்புறம் வந்து இந்த இவங்க திவ்யா, அந்த லிஸ்ட்ல இப்போ பேப்பர் ரவுடியுமே தான். கோவம் வந்துச்சா வாய விடுவாரு. ஏதாவது கண்டென்ட் ஆகும் இந்த ஆளை வச்சு பார்த்துக்கலான்னு அதுக்காக உள்ள வச்சுக்கிறாங்க. வேற எதுவும் கிடையாது.